சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்த முக்கிய தகவல். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் அழுத்தி வச்சுக்கினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக ப்ராப்பராக நடந்துக்கலை அப்படின்ட்டு அவங்க மனைவி செந்தில் பாலாஜியோட மனைவி ஒரு ஆட்கொணர் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதிர் மனு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலமாக போட்டோம், அவருக்கு ஃபோனும் பண்ணோம், ஆனால் அவர் எடுக்கலை. அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு பண்ணோம், அவங்க யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறகு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்குமே சம்மன் அனுப்புனதாகவும் அதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்காத காரணத்தால் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், அதற்கான ஆதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ட்டு அமலாக்கத்துறையோட நீதிபதி வழக்கறிஞர் இது பண்ணாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி கொடுத்த வழக்கு ஆட்கொணர் மனு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்கள் இருந்தால் போதும், யாரே இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணலாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு வந்து அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள்லாம் கொடுத்து தான் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண 10 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கும் அவர் எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், இந்த தகவலுக்காக தான் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதே தொழிலில் இருக்கிற ஐடி ஊழியர்களுக்கு அது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈடியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூஸ் இல்லைங்க. அதை பண்ணி ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் செந்தில் பாலாஜி தரப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திசை திருப்பியிருக்காங்க. இந்த திசை திருப்பினாலுமே அமலாக்கத்துறையினர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறதுனால என்ஆர் இளங்கோ வந்து பார்த்திங்கன்னா போன வாக்கு நீதிமன்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா முறையான ப்ராப்பரான நடவடிக்கை இல்லாமல் தான் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரணும் அப்படின்ற மாதிரி வாதாடினாருங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக தான் கைது பண்ணோம், எங்களுக்கு அது தெரியாத ஆதாரங்கள் இருந்தால் அதை சொல்லாமல் கூட கைது பண்ணலாம் அப்படின்ட்டு அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா வாதாடினால அதை வந்து கோர்ட்டு இன்றைக்கி ஏற்றுக்கினாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி கொடுத்த அந்த ஆட்கொணர் மனு செல்லாது அப்படின்ற தகவலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.